Wow, what a beautiful sight it is. அதான் வந்து டாப்ல ஆத்தாடி 3 பேர். சாரிங்க, டக்குன்னு கொஞ்சம் புஸ்கா ஃபோனில் எடுத்துட்டோம். வெயிலும் இல்லை, அதனால லைட்டிங் இதாக இருக்குது. நேற்றுக்கு இங்கே இருக்கும் பாருங்க ஒருத்தன், இங்கே ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு பறந்துட்டாங்க, 3 பறந்துட்டாங்க. ஒருத்தவங்க உட்காந்துருக்காப்புல, தலைமை எப்போ பறக்க போகிறாப்புலன்னு தெரில. நேற்றுக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பூனை தலைவன் பாவம் ரவுண்டு விட்டுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பப்பீஸு, டாகியோட பப்பீஸும் சவுண்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மைண்டுக்குள்ளே யோசிச்சப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பகல்லே வந்து இந்த இது ரெய்ட் பூச்சி இருக்கும் பார்த்தீங்களா, அவெல்லாம் இறந்து கிடந்தாப்புல. ஒரு 2 பறந்துட்டாங்க. இவங்களும் பறந்துட்டாங்க, எல்லாரும் பறந்துட்டாங்க. சரி, இது ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அவங்கெல்லாம் வந்து ரெயில் பூச்சி இப்போது வந்துட்டு அந்த 2 பேர் இறந்துட்டாங்க. நான் ஷார்ட்லாம் எடுக்கலைங்க, தவறிட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, அவங்க கூட இருக்கவங்களுக்கு இதாக இருக்குமா, அவங்க பிரெயின் வந்து இப்போ என்ன யோசிக்கும். அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நான் இனிமேல் தான் போய் பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு, ஏன்னா நாங்கள்லாம் உட்காந்து வந்து மோன் பண்ணிகிட்டே இருக்கோம்மா, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஹியூமன்ஸ், நம்ம ஹியூமனாக இருக்கிற நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு சில விஷயம்னா ஏன் அந்தளவுக்கு இதாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நேச்சுரலாக எல்லாருக்கும் தெரியுது தான். இப்போ இயற்கை வந்து எவ்வளோதான் பேர் பண்ணுது, நம்ம பண்ணுற விஷயத்தினால. அவ்வளோ ஹீட் இருந்துச்சுன்னா அவ்வளோ நம்ம வந்து இருக்கிற இதெல்லாம் இயற்கையெல்லாம் தூக்கிட்டு நமக்கு இது வேணும் அது வேணும்னு நம்ம இது பண்ணிக்கிறோம். ஸோ சாரிங்க. அதனால பார்த்தீங்கன்னா பேர் பண்ணுறது அவங்க அங்கே பண்ணி சுற்றி அந்த சன்லைட் அந்த ஓட்ட வழியாக வர்றது நல்லாயிருக்கு. பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் தான் பார்த்தீங்கன்னா வெளியில் அவ்வளோ இது ஃபேஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ மழைனாலும் மழை தண்ணிலாம் செம்மது. பட் பாருங்களேன், அவ்வளோ மழை இதில். இப்போ ஒரு சில ஏரியாஸ்லாம் அவ்வளோ டென்ஸாக ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ தனியாக அந்த இங்கே இருக்கிற மரம்லாம் உறிஞ்சிக்கும் அப்படி சொல்லிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், நம்ம பண்ணுற அவ்வளோ இதுக்கும் அவ்வளோ சன்லைட்னாலும் அவங்க தாங்கிக்கிறாங்க. சிலது பட்டு போயிடும், பட் தாங்கிக்கலாம். அப்போ தான் தோணுச்சு, அப்போ அந்த இயற்கை எவ்வளோ இன்ஹேல் பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. டசன்ட் கீப் ஆன். அஃப்கோர்ஸ் ட்ராஜிக்காக ஒரு சில விஷயங்கள்னால் வேற லெவலில் பங்காக நடக்கும், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு சில விஷயம்னா அது பேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஒரு சில ஸ்பீஷீஸ்குள்ளேயுமே எல்லாமே நடக்குது. அந்த ஸ்பீஷீஸ் மேபி நம்ம அளவுக்கு திங்கிங் இது இல்லைனாலுமே இப்போ வேறு ஒரு சில ஸ்பீஷீஸ் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த டாகிஸோ இல்லை வந்துட்டு கேட்டு கிட்டன்ஸ் அவங்களானா அவங்களுக்கு இதாக தான் இருக்கும். இப்போ இந்த நம்ம நியூஸ்லலாம் பார்ப்போம்ல, யானை வந்து இதாகிடுச்சு, அப்போ அது பக்கத்துலேயே வந்து இதாக படுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு இருக்குது, மேபி அவங்க எக்ஸ்ப்ரெஸிங் ஸ்டைல் அவங்களால வாய் விட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல. எனக்கு வந்து தோணுச்சு, வாத்து அப்புறம் வந்துட்டு பேர்டிஸ்லாம் வந்துட்டு அவங்களால வந்து அவங்களுக்கு கையோ இல்லை வந்துட்டு அதெல்லாம் இல்லை. ஸோ அவங்க வாயில் தான் வந்து சாப்பிட்றாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க பேசுகிற ஸ்டைல் நமக்கு புரியல, பட் அவங்க பேசுகிறாங்க. அப்போ அந்த வாய் வச்சு அவங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விங்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். என் க்ளோஸி ஒருத்தி சொல்லும் போது கூட வந்துட்டு காக்காலாம் வந்துட்டு மாடியில் வந்து அவள் தங்கியிருந்த இதில் வந்துட்டு முன்னாடி தங்கியிருந்ததில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவும் பண்ணலை, ஆனால் வந்துட்டு நாங்கள் ஏதோ பண்ணிடுவோமோன்னு புட்டுச்சு முதுகில் அடிச்சு கொடுக்கவும் பாரு ஒன்று செம்மையாக வலிக்கும்பா அப்படின்பா. அப்போ என்னென்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவங்கக்கிட்ட இருக்குது. நமக்கு எனக்கு தெரியாதனால எனக்கு தெரியல, எனக்கு தெரியாதனால எனக்கு தெரியல. சரி, ரைட்டு. அப்போ அதுதான் யோசித்தேன், அந்த இதுக்கு இன்னேட்டாக அவ்வளோ இருக்குது, நமக்கு தெரியலங்கிறனால அது ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஹியூமனுக்கும். என்ன சரி, நான் வந்து அப்படியே கிளுக்குன்னு குழப்பிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. எனக்கு அந்த நேற்று அந்த பூனையோட சவுண்டே வந்து பூனையோட வாய்ஸே எனக்கு தெரிஞ்சு என்னன்னு தெரியல. நேற்றுக்கு நைட்டு வந்து இதாக இருந்துச்சு.
அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு காலையில் லைட் ஆச்சு, எங்கேயும் சிக்கிக்கிச்சா இல்லை குட்டி போட்டுருந்துச்சா என்னன்னு தெரியலை. மேபி குளிருக்கு இதாக இருந்துச்சா, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் ஆக்சுவலி. சென்ஸ் பண்ண முடியல பார்த்தீங்களா. பட் இப்போ ஹியூமன்ஸ்னால் இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம சென்ஸ் பண்ணலாம், நம்ம லவ்ட் ஒன்ஸ்னால். இப்போ சென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வந்து அந்த ஹியூமனாக எம்பத்தட்டிக்காக வாழ்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு வந்து கனெக்டட் லிவிங்கில். சரி பார்ப்போம். டாட்டா பாப்பா, ஆல் ஆஃப் யூ, all of you. Flow, allies go, boat of life. We can't predict. இது பாருங்களேன், சொட்டு சொட்டா வடியுது. ஆனால் இது பாருங்களேன் எப்படி இப்போ ஒரு சிலதெல்லாம் நம்ம வந்து தண்ணிலாம் வந்து கொட்டும் போது அந்த ஃப்ளோ பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்பில் தண்ணி கொட்டும் போதோ, ஆனால் ஃபால்ஸ்லேருந்து விழுகிற தண்ணி ஒரு மாதிரி, இங்கே ஒரு மாதிரி. அப்புறம் இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது போடுறோம்னா நல்லா கிண்டணும்னா அதுவும் அட்டாச் பண்ணுறோம், நல்லா கிண்டணும்னா அதுவும் ஒரு மாதிரி. இப்போ தான் எனக்கு இந்த செகண்ட் எனக்கு ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போது நம்ம ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஃப்யூச்சருக்கு நான் இதை வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4 வருஷம் கழித்து இப்படி இந்த மாதிரி நான் வந்து நான் வந்து பீஸாக இருக்கணும். ஸோ பீஸை வந்து நான் அக்யூமுலேட் பண்ணி வச்சு 4 வருஷம் கழிச்சு வச்சுக்கிறேன். சொல்ல முடியாதுல என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் எப்படின்னா, அஃப்கோர்ஸ் சர்வைவலுக்கு சில விஷயங்கள் தேவை தான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஆனால் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ணி வச்சு நான் அவ்வளோ பீரியடுக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம இது பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்காக எப்போ பார்த்தாலும் போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அந்த மாதிரியே இருக்கணும். நான் இப்படி அப்படி எதுவுமே நான் சொல்லலை. பட் அந்த மனசுக்கும் அந்த எண்ணத்தில் வந்து அந்த அன்பு இருக்கும்போது அது வெளிப்படும் பார்த்தீங்களா. ஸோ ஐ திங்க் அப்படி இருந்துட்டால் கமோஷன்ஸ் வந்துட்டு will never have its place. Thank you. Lots of love. இல்லை வெளியே கச்சபுச்சான் இருந்தாலும் இந்த காற்றோட சவுண்டு, காற்றோட ஃபீலு, காற்றை பார்க்கவும் முடியுது, உணரவும் முடியுது, கேட்கவும் முடியுது. பியூட்டிஃபுல்ல. காற்று சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு? காற்று சவுண்டு சாரிங்க கேட்கல, நான் மன்னிச்சேன். அங்கிட்டிருந்து கேட்கும். ஏன்னா அங்கிட்டு தான் கொஞ்சம் நிறையா மரத்தலைவன் இருக்கிறதுனால நமக்கு பேர்டிஸும் வந்து அருள் புரிகிறாங்க. அங்கிட்டு ஃப்ளைஸும் எதுவும் இருக்காங்க. ஃப்ளை இந்த நிறைய பறக்கிறாங்க. சரி, எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் பீஸ்ஃபுல்லாக இருப்போம்னு சொல்கிறேன். ஆனால் எல்லாமே நடக்குதான் செய்யுது லைஃப்பில். கொண்டு போவோம். ஓகேங்களா? நெறி வரலாம், பார்க்கலாங்க. இப்போ அமைதி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ காற்று பேசுகிறாங்க பாருங்க. மைல்டாக பேசுகிறதுக்கும் ரொம்ப ஹார்டாக பேசுகிறதுக்கும் அப்படி வேறு லெவலில் விண்டடியும் போது பேசுகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. பியூட்டிஃபுல்ல. they talk to us in their own way, their own form, their own. அப்போ அவங்களுக்கு எப்படி அவங்க உணர்றாங்களோ அப்படி. அதே தான் நமக்கும்
பட் சர்டன் டைம்ஸ் நம்ம எப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸை மண்டைக்குள்ளே வச்சுட்டு அதை நம்ம எதிர்பார்க்குறது வந்து மியூச்சுவலாக சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும். பட் நான் சொல்கிறது என்னென்னா நெசசிட்டியே இல்லாத சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ், காற்றை உணர்றது அது ஒரு சுகம்ல, காற்றுன்னு மட்டும் இல்லை இயற்கையை சொல்கிறோம். ஆனால் அதுவே வந்து மெக்னானிமஸாக வேறு லெவலில் வரும்போது அது நமக்கு பேர் பண்ண முடியாது தான். பார்க்கலாங்க.